ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய முன்னாள் பணிப்பாளராக இருந்த கபில சந்திரசேன அவர்களுடைய இறுதி நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றன. அதில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கலந்து கொண்டமை பெரும் பரபரப்பை உருவாக்கியிருக்கிறது, பலத்த சந்தேகங்களையும் உருவாக்கியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய பணிப்பாளராக இருந்த கபில சந்திரசேன நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை அவருடைய இல்லத்தில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். அது கொலையா தற்கொலையா என்கின்ற கோணத்தில் ஒரு பக்கம் விசாரணைகள் 5 பேர் கொண்ட மருத்துவர்கள் அணியால் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய இறுதி நிகழ்வுகள் இன்றைக்கு நடந்தன. இன்று மாலை 5 மணியளவில் பொரளையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மலர்ச்சாலையில் அந்த நிகழ்வுகள் நடந்தன. அப்போ அதில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கலந்து கொண்டு தன்னுடைய அஞ்சலிகளையும் இறுதி வணக்கத்தையும் தெரிவித்திருக்கின்றார் கபில சந்திரசேன அவர்களுக்கு. இது பலத்த சந்தேகங்களோடையும் ஒரு விதமான ஆச்சரியத்தோடையும் பார்க்கப்படுது. ஏனென்று சொன்னால், கபில சந்திரசேன விசாரணைகளில் மஹிந்த ராஜபக்சவனுடைய பேரைத்தான் சொல்லியிருந்தவர். அவரும் இந்த ஊழலில் உடந்தையாக இருந்தவர். இந்த லஞ்சத்தில் அவருக்கும் பங்கு இருக்கிறது. நானே என்னுடைய கையால் 60 மில்லியன் ரூபாவை மஹிந்த ராஜபக்சவுக்கு 3 தவணையாக கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் நான் என்று சொல்லி கபில சந்திரசேன வாக்குமூலம் கொடுக்க போய் அதுக்கு பிறகு அதை மஹிந்த தரப்பு மறுத்திருந்தது. இல்லை இந்த விசாரணையாளர்கள் சிஐடியினர் மிரட்டித்தான் இந்த வாக்குமூலத்தை வாங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு கபில சந்திரசேனவை பிணையில எடுத்ததிலே நிறைய மர்மங்கள் இருக்குது. சம்பளத்துக்கு அமர்த்தப்பட்ட, கூலிக்கு அமர்த்தப்பட்ட 2 பேரால் பிணை எடுக்கப்பட்டார் என்று சொல்லி, எனவே வெளியில பிணையில எடுத்ததை அவருடைய உயிருக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தவா என்ற சந்தேகங்கள் எல்லாம் பொதுமக்கள் மத்தியில் இருக்குது. இதுக்கிடையில் அவர் மர்மமான முறையில் உயிரிழந்த பிறகு அதுவும் நிறைய சந்தேகங்களை பொதுமக்களுக்கு உருவாக்கி இருந்தது. அதென்ன நாட்டில் எவ்வளவோ விசாரணைகள் நடக்குது, எவ்வளவோ சாட்சியங்கள் எல்லாம் சொல்லப்படுது. அதென்ன ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக 6வது சாட்சி சொன்னால் மட்டும் அந்த சாட்சி சொன்ன நபர் மர்மமான முறையில் உயிரிழக்கிறார், திடீரென்று பார்த்தா தன்னைத்தானே சுட்டு சாகிறார், கடிதமொழி வச்சு போட்டு சாகிறார், தூக்கில் தொங்குறார், அது அப்படி முடியும் என்று சொல்லி சமூக வலைத்தளங்களை பொதுமக்கள் கேட்காத கேள்வியே இல்லை. ஏனென்று சொன்னால் இது எல்லாருக்கும் உண்டான ஒரு சந்தேகம். இப்படியான பின்னணியில் இன்றைக்கு மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய இறுதி அஞ்சலிகளை செலுத்தினது மட்டுமில்லாமல் ஊடகங்கள் மத்தியில் பேசிக்குள்ள கபில சந்திரசேன நல்லவர், வல்லவர், ஒரு நல்ல அதிகாரி, நாட்டினுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவர் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பாராட்டியிருந்தவர். அப்போ ஊடகவியலாளர்கள் கேட்டது, அது சரி, அஞ்சலியெல்லாம் செலுத்தினதெல்லாம் ஓகே, நாளண்டைக்கு 12ஆம் தேதி உங்களுக்கும் ஒரு விசாரணை இருக்கே, என்ன மாதிரி என்று சொல்லி கேட்கப்பட்டது. அதுக்கு மஹிந்த ராஜபக்ச சொன்னவர், நான் கண்டிப்பாக போவேன், விசாரணைக்கு போவேன், போகத்தானே வேணும் என்று சொல்லி கேட்டிருந்தார் மஹிந்த ராஜபக்ச. என்ன பிரச்சனை சொன்னால், விசாரணைக்கு போகாமல் இருக்கலாமா? இருக்க முடியாது. அதுவும் இப்படியான ஒரு சூழலில் கட்டாயம் விசாரணைக்கு போத்தான் வேணும். எனவே அதை ஊடகங்கள் மத்தியில் ஒப்புக்கொண்டிருக்கிறார் மஹிந்த ராஜபக்ச. இருந்தாலும் கபில சந்திரசேன அவர்களுடைய அந்த இறப்பில் தொடர்ந்து மர்மம் நீடிச்சு கொண்டே இருக்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம், இன்னுமே உத்தியோகபூர்வமாக அறிவிக்கையில் இது கொலையா தற்கொலையான்னு சொல்லி நம்ம அறிவிக்கப்படையில, அதே ஒரு மர்மமாக இருக்குது. அப்படி மர்மம் நீடிக்கும் போது எப்படி அவருக்கு இறுதி கிரியைகள் நடத்த முடியும்? எப்படி அவருடைய உடல் இறுதி கிரியைக்கு உட்படுத்தப்படும் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், அங்கே தான் இருக்கு ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால், நேற்று சனிக்கிழமை அவருடைய உடல் அந்த உடல் கூற்று ஆய்வு செய்கிறது தானே, அந்த போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் செய்வினது தானே, அது செய்யப்பட்டது. செய்யக்குள்ள என்ன சிரிக்கணும்னு சொன்னால், அவருடைய உடலில் இருந்து சில முக்கியமான பாகங்களை எடுத்திருக்கணும். எடுத்து வேறு இடத்துல செப்பரேட்டாக வச்சு போட்டு வேற ஒரு வடிவத்தில் தான் அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டது. அதாவது வெளியில் பார்க்க தெரியாது, அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் கவர் பண்ணி தான் செய்திருப்பினோம். ஆனால் சந்தேகத்துக்கிடமானது, மேலதிக ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டியது. இப்போ உயிரிழக்கிறார்னு சொன்னால் இப்போ கழுத்து பகுதி, இந்த மாதிரி சில முக்கியமான பகுதிகள் இருக்குன்னு தானே. அப்போ அது அவைக்கு தானே தெரியும் டாக்டர்ஸ் மாதிரி எந்தெந்த பகுதி எடுத்து வைக்கணும்னு சொல்லி. அந்த மாதிரி அவருடைய உடலில் இருந்து சில முக்கியமான பகுதிகள் எடுத்து பாதுகாப்பாக ரசாயன பகுப்பாய்வுக்காக ஒரு பக்கம் அந்த விசாரணைகள் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. எனவே அவருடைய எஞ்சிய பகுதிகள், உடலில் எஞ்சிய பகுதிகளை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இன்றைக்கு இறுதி கிரியைகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன மாலை 5 மணிக்கு. எனவே அந்த ரசாயன பகுப்பாய்வினுடைய முடிவில் தான் எங்களுக்கு தெரிய வரும் இது கொலையா தற்கொலையா என்று சொல்லி. எனவே நாளை மறுநாள் 12ஆம் தேதி விசாரணைக்கு செல்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ. இதுக்கிடையில் இப்போ இவர் இறந்துட்டார் தானே கபில சந்திரசேன. அதனால் இந்த ஏர்பஸ் ஊழல் இருக்குது தானே, அந்த விசாரணைகளில் ஏதாவது தாமதங்கள் ஏற்படுமா, ஏதாவது பின்னடைவுகள் ஏற்படுமா என்ற கேள்விக்கு விசாரணையாளர்கள் தரப்பில் இருந்து பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, நாங்கள் இதை வழக்க விசாரிக்கிறதால் உண்மைகளை கண்டுபிடிக்கிறான்னு சொல்லி. அதுக்கு காரணம் என்னதான் கபில சந்திரசேன அவர்கள் உயிரிழந்தாலுமே கூட அவர் மட்டுமா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் வேலை செய்திருப்பார்? இல்லை தானே, இந்த பெரிய கம்பெனியில் ஒரு ஆள் மட்டுமா வேலை
செய்வார் இல்லைன்னு. எப்படியும் அவற்றை ரகசியங்கள் தெரிஞ்சாக்கள், அவரோட நெருங்கினாக்கள் வந்து இன்னும் நிறைய பேர் இருக்கணும் தானே. அதில் மிக முக்கியமான ஆள் வந்து கபில சந்திரசேன அவர்களுடைய மனைவி. அவள் அங்கே இருக்கிறான்னு சொன்னால் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். அதை விட இன்னும் ஒருத்தர் இருக்கார், அவருடைய பேர் வந்து நிமால் பெரேரா. அவருக்கும் இந்த ரகசியங்கள் எல்லாம் தெரியுமாம் என்று சொல்லி அவரும் ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கிறார். எனவே இந்த நாடு கடத்தல் சட்டம் இருக்குத்தானே, அதை பயன்படுத்தி இந்த 2 பேரையும், கபில சந்திரசேனவினுடைய மனைவியையும் இந்த நிமால் பெரேரா என்று சொல்லப்படுற நபரையும் வந்து இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான முயற்சிகள் வந்து கண்டிப்பாக மேற்கொள்ளப்படும். ஒருவேளை அது முடியாமல் போனால், அவர்களை அழைத்து கொண்டு வரது முடியாமல் போனால் ஆஸ்திரேலியாவில் போயிட்டு அங்கே வழக்கு போட்டு அங்கே விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி இந்த விசாரணையாளர்கள் தரப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே என்ன நடந்தாலும் கபில சந்திரசேனவே உயிரோடு இல்லாட்டியும் கூட இந்த விசாரணைகள் வந்து இடைவிடாமல் நடக்கும். இதில் சம்பந்தப்பட்ட முக்கியமான குற்றவாளிகள், சும்மா சர்வசாதாரணமாக நடமாடிக்கொண்டு திரிகிற குற்றவாளிகள் வந்து இதில் சிக்குவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ்நாட்டினுடைய புதிய முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற விஜய் அவர்களுக்கு இலங்கையிலிருந்து ஏராளமான வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணமே இருக்கின்றன. அன்றைக்கு தேர்தல் முடிவு வந்ததிலிருந்தும் நிறைய வாழ்த்துக்கள் குவிஞ்சு கொண்டு இருந்தது. பாராளுமன்றமே அதிர்ந்தது என்று சொல்லலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கின்ற போது, இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு வந்து இன்னும் வலுப்படணும், மேம்படணும். நாங்கள் வந்து பல வழிகளில் வந்து பொருளாதாரம் மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ஒத்துழைச்சி செயல்படணும். எனவே தமிழ்நாட்டில் வந்து சிறந்த ஆட்சி நடப்பதற்கும், மக்களுக்கு வந்து எல்லா விதமான விஷயங்களும் கிடைப்பதற்கும், 2 நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு கிடைப்பதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இது வந்து ஒரு ஃபோர்மலான வாழ்த்து என்று சொல்லலாம். பொதுவாக அப்படித்தானே, ஒரு அயல் நாட்டில் வந்து ஒரு புதுசாக ஒரு தலைவர் வந்து விரையக்குள்ள இந்த மாதிரி வாழ்த்துறது வந்து நோமல். அதே போல் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவும் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். புதிய பயணம் சிறக்க மக்களுக்கு வந்து அனைத்து நன்மைகளையும் அவர் செய்கிறதுக்கு தன்னுடைய வாழ்த்துக்கள் என்ற மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் போதைப் பொருட்களுடன். அதாவது தாய்லாந்தினுடைய தலைநகர் பேங்காக்ல இருந்து வந்த ஒரு நபர், 24 வயதுடைய நபர், கொழும்பைச் சேர்ந்தவர், போதைப் பொருட்களை கடத்தி கொண்டு வந்திருக்காரு. எப்படி என்று சொன்னால் சாக்லேட் கொண்டு வர மாதிரி, அதாவது சாக்லேட் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நல்ல வடிவெல்லாம் பேக் பண்ணி வெளியில் பார்த்தா சாக்லேட்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்தது ஹஷீஷ் என்று சொல்லப்படுற போதைப் பொருள். அதனுடைய பெறுமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் 4.8 கோடி ரூபாய், அதாவது 4 கோடியே 80 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஹஷீஷ் போதைப் பொருளை தாய்லாந்தில் இருந்து கொண்டு வந்திருக்கிறார். எப்போ வந்திருக்காருன்னு சொன்னால் சனிக்கிழமை நள்ளிரவு தாண்டி 12:30 மணிக்கு, அதாவது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 12:30 மணிக்கு வந்து சேர்ந்துக்கார் கொழும்பு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில். வந்து விரைக்குள்ளே வந்து இந்த மாதிரி போதைப் பொருட்களுக்கு வந்து விசாரணைகளை வந்து பிடிபட்டுட்டுது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல சின்ன பாக்ஸுகளாக கொண்டு வந்தாலோ, சின்ன பார்சல் கொண்டு வந்தாலோ, அதுக்குள்ளே என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, உடனடியாக அது செக் பண்ணப்படும். ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி சின்ன பார்சல் கொண்டு வந்து தான் எல்லாரும் வந்து பிடிபடினம். கிட்டல வந்து பிக்கு மாதிரி வந்து ஒரு குரூப்பாக வந்து பிடிபட்டதுங்கள் எல்லாருக்குமே தெரியும். சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு பொருட்களை கொண்டு வரோம்னு சொல்லி போட்டு பெரிய நூதனமான முறையில் கொண்டு வந்துருச்சுன்னா அவ்வளோ வரையும் பிடிச்சி இப்போ உள்ளுக்கான் இருக்கணும். இது வரைக்கும் அவைக்கு பிணை கிடைக்கல. ஆனால் அதெல்லாம் நடந்தும் கூட, இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நாட்டில் நடக்குதுன்னு தெரிஞ்சும் கூட ஏதோ ஒரு அசட்டு நம்பிக்கையில், அசட்டு துணிச்சல் வந்து காவி கொண்டு வரி நம் தாய்லாந்தில் இருந்து. எனவே தாய்லாந்தில் இருந்து, அதிலேயும் பேங்காக்ல இருந்து வர எல்லா பேசஞ்சர்ஸும் வந்து அவர்கள் நல்லவர்களாகவே இருந்தாலும் நினைக்கிறேன் கட்டுநாயக்கால இருக்கிற அதிகாரிகள் எல்லாரும் வந்து ஒரு மாதிரி தான் பாப்பினோம். தாய்லாந்தில் இருந்து வாரீங்களா, வாங்க என்று சொல்லி ஒரு மாதிரி சந்தேகத்தோடு தான் பாப்பினம் நினைக்கிறேன். என்ன சொன்னால் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் அப்படித்தான். இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும். அன்றைக்கு மாற கொமெண்ட்ஸில் கேட்டிருந்த நீங்கள், அது அப்படி தாய்லாந்தில் இருந்தது எல்லாத்தையும் காப்பி கொண்டு வரினோம், அப்போ தாய்லாந்து ஏர்போர்ட்டில் வந்து அதெல்லாம் செக் பண்ண மாட்டோமா? ஏன்னு சொன்னால் அங்கே இந்த டிடெக்டர்ஸ் எல்லாம் இருக்குந்தானே, போதைப் பொருட்களுக்கான டிடெக்டர்ஸ். அப்போ அங்கே சிக்காலான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அங்கே தான் இருக்குது பிரச்சனை. இந்த ஹஷீஸ், இந்த குஷ் போதைப் பொருள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய போதைப் பொருட்கள் எல்லாமே வந்து தாய்லாந்தில் வந்து தடை இல்லை. அது வந்து அங்கே பகிரங்கமாக வாங்கலாமாம், கடைகளில் வந்து பகிரங்கமாக வாங்கலாமாம். அங்கெல்லாம் வாங்கி போட்டு வடிவாலாம் பேக் பண்ணி போட்டு ஏர்போர்ட்டால் கொண்டு போகிறீங்களா? தாய்லாந்து அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையப்பா, நீங்கள் கொண்டு போகிறதெல்லாம் கொண்டு போங்க, போய் அங்கே போய் பிடி வர்றதா அது உங்களோட பிரச்சனை, உங்களோட ரிஸ்க், எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி எல்லாரையும் விட்டபடி. இப்போ தாய்லாந்தில் வந்து தடை செய்யப்படையிலன்றதுக்காக இலங்கையிலையும் தடை செய்யப்படையிலன்ற அர்த்தமா? அதுக்காக சும்மா வாங்கி கொண்டு வரதா? எனவே இந்த மாதிரி தான் வாங்கி கொண்டு வந்து நிறைய பேர் வந்து பிடிபட்டு கொண்டிருக்கணும். அந்த அடிப்படையில் வந்து இந்த 24 வயதுடைய இளைஞர் வந்து கைது செய்யப்பட்டு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் வந்து அவர் முற்படுத்தப்பட்டு இப்பொழுது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.